இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பும் ஒரு ஆண்டனாவும் இருக்கும். கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இது ஓப்பன் பண்ணால் யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க பைக் மோட் டிடெக்டட்னு வந்துச்சா, அப்படியே அதுவே ஓப்பன் ஆகுது பாருங்க. நான் எதுவுமே பண்ணல. அந்த டைமுக்கு வந்து நான் ரீச் ஆகிட்டு என்னுடைய பைக்கை நான் ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் போகிறது தான். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பூந்து விளாட்லாம். டடா, இதுதான் அந்த NFC டேக். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸில் தான் வரும். ஓப்பன் பண்ணிடலாமா? பாருங்க எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வந்துருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பும் ஒரு ஆண்டனாவும் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். NFC அப்படின்னாலே நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். இப்போ இதோட ஒர்க்கிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வித்தின் 4 சென்டிமீட்டர்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். இதுக்கு பேட்டரி பவரில் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. சிங்கிள் டச் தான். ஒரே டைம் நீங்கள் டச் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அந்த ப்ரோக்ராம் ஜென்மத்துக்கும் அது ஸ்டிக்கர் கிழிஞ்சு போய் நாசமாக போகிற வரைக்கும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அதை யாராலுமே அழிக்க முடியாது. திருப்பியும் நீங்களே வந்து வேற ப்ரோக்ராம் இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். அது நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடா. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு கைஸ். ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல போயிட்டோ NFC டாக்ஸ்னு போட்டிங்கனாலே வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வருதா. நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டிக்கர் மட்டும் பார்க்கலாம். இதுல கார்ட் டைப்பும் இருக்கு. கார்ட் டைப் கொஞ்சம் ரேட் அதிகம். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இங்க பாருங்க, நம்மகிட்ட இருக்கிறது NTAG 213. நான் வந்து இந்த சைஸ் 22x12 வாங்கியிருக்கேன். அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 7.96 per count. ட்ரை பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் லீஸ்டா ஒரு 10 டாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்க. சரி, யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஏராளம் ஏகபோகம் அடுக்கி வச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ இதை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதை எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு அவங்க சொல்லித்தரேன். அஃப்கோர்ஸ் நீங்க இதை வந்து உங்க ஹோம் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணலாம், உங்க போனோட ஆட்டோமேஷன் நீங்க பயங்கரமா யூஸ் பண்ணலாம். நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை காட்டுறேன் இந்த வீடியோலயும். என்ன மாதிரி நீங்களும் கொஞ்சம் சோம்பேறியா இருந்தீங்கன்னா இந்த டேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இதை எப்படி செட்டப் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேக் மட்டும் கிழிச்சு எடுத்துக்கலாம் சிம்பிளிசிட்டிக்காக. ஸோ உங்க மொபைல் எடுத்துக்கோங்க. டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் ஐபோன்ல காட்டுறேன். பட் இதே ப்ரொசீஜர் தான் நீங்க ஆண்ட்ராய்டுக்கும் பண்ணணும். இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஆப் ஸ்டோர் போய்க்கோங்க. NFC டூல்ஸ் ஒரு ஆப் இருக்கும் கைஸ். இந்த NFC பாத்தீங்கன்னா பல போன்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும். பட் சில டைம் ஓல்டு போன்ஸ்க்குலாம் சப்போர்ட் ஆகிறது இல்ல, பட்ஜெட் போன்ஸ்க்குலாம். உங்களுக்கு உங்க போன்ல இது ஒர்க் ஆகுமான்னு தெரியறதுக்கு ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தென் இப்போ வந்து நம்ம NFC டூல்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து சிம்பிள் ரீடிங் ஆப் தான். இது நீங்க உங்க NFC ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு இப்ப ரீடு ரைட்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரீட் கொடுக்கலாம். ரீட் கொடுத்தா அப்ரோச்சா NFC டேக் வந்து கிட்ட எடுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க ரீட் ஆயிடுச்சு, ரீட் டு ஸ்கேன். ஸோ வந்து டேகோட டீடைல்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு 180 bytes டேக், 4 bytes each 45 pages வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ப்ரொடெக்டட் பை பாஸ்வேர்ட்னா நோ, சீரியல் நம்பர்லாம் இருக்கு, டேக் டைப் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ரைட் பண்ணலாம். இதில் என்னன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் லிங்க், அதாவது நம்ம யூடியூப் சேனல் லிங்கை இந்த டேக் மூலிமா நான் ஸ்கேன் பண்ணோன்னே எனக்கு டிஸ்பிளே வரணுன்ற மாதிரி இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட்குள்ளே போகிறேன். ரைட்குள்ளே போயிட்டு ஆட் ரெக்கார்ட் கொடுக்குறேன். இதில் போயிட்டு கஸ்டம் URL எடுத்துக்கலாம். இப்போ நான் காப்பி பண்ணிட்டு வந்த அந்த URL இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் அண்ட் டிக் கொடுத்துட்றேன். அண்ட் வந்து இப்போ வந்து நமக்கு பாருங்க 45 bytes வந்து ரெடி ஆயிருக்கு. இந்த 45 bytes அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம ரைட் கொடுக்குறோம். அண்ட் டாப் சைடு, நம்ம ஃபோனோட டாப் சைடு தான் எப்பயுமே NFC ரீடர் இருக்கும் எல்லா ஃபோனுக்கும். ஸோ அதை நான் வந்து இங்கே பிளேஸ் பண்ணுறேன். சம் ஃபோன்ஸில் வந்து பேக் சைடு இருக்கும். இங்கே பாருங்க ஸ்கேன் ஆகிடுச்சு, டிக் கொடுத்துருச்சு. அண்ட் தென் அவ்வளோதான். இப்போ வந்து ரைட் ஆகிடுச்சு. இப்போ நான் பேக்கில் போய்க்கிறேன். இப்போ நான் ரீடு கொடுக்குறேன். இப்போ நான் ரீடு கொடுத்துட்டு இந்த டாகை கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்க. அதே மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணால் நீங்கள் பாருங்கள் ஸ்கேன் ஆகி டிடெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இங்கே செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பார்க்கும்போது இங்கே ரெக்கார்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 45 bytes ஃபுல்லாக இருக்குது. 180க்கு 45 bytes. அண்ட் தென் இப்போ நம்ம ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபோனை பவர் ஆஃப் பண்ணிடுறேன். பவர் ஆஃப் பண்ணும்போது டிடெக்ட் ஆகாது, நம்ம பவர் ஆன் பண்ணாதான் டிடெக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி வந்து இதுக்கிட்ட வைக்கிறேன். ஸோ நான் ஏர்ப்ளைன் மோட வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு டிடெக்டே ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அதை கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், இதை நான் இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஜஸ்ட்டு நான் இதை இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ மேலே பாருங்கள் யூடியூப் NFC டேக் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். என்னோட சேனல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் அகைன் வந்து இதை செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை அப்படியே கிட்ட இங்கே எடுத்துகிட்டு போனாலே போதும். பட் கொஞ்சம் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. இவ்வளோ தான். கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இது ஓப்பன் பண்ணால் யூடியூப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதோடைய லிமிடேஷன்ஸ் இது கிடையாது. இதோட நம்ம எக்ஸ்ட்ரீமாக நிறைய திங்ஸ் எல்லாம் பண்ண முடியும், ரைட்? அதே எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ரோட்ராய்டுன்னு ஒரு ஆப் தேவை. ஐஃபோனுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்கள் ஃபோனில் அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஃபால்ட்டாகவே ஃபோனில் இருக்கும். இதே ப்ரொசீஜர் தான் இப்போ நான் பண்ண போகிற இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கும் பண்ண போகிறீங்க. சேம் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஷார்ட்கட்ஸ் ஆப்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு உடனே இந்த பக்கம் 3 இருக்கும். கீழே பாருங்கள், ஷார்ட்கட்ஸ், ஆட்டோமேஷன், கேலரி. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேஷனுக்குள்ளே போகிறேன். இதை நான் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்க என்னுடைய ஆட்டோமேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் நான் வந்து ட்ரையல் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துடலாமா? கைஸ், நம்ம கேமராவோட குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னுடைய டெஸ்க் இங்கே இருக்குது. ஸோ என்னோட டெஸ்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே நான் ஒரு NFC ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கேன். இங்கே இருக்குது, தெரியுதா? ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா, என்னுடைய வீட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய வைஃபைக்கு என்னுடைய ஃபோன் மாறணும். விச் மீன்ஸ் ப்ளூடூத் ஆஃப் பண்ணிவிட்டு வைஃபை ஆன் பண்ணணும். நான் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணணும். நான் டெஸ்டிங்காக நான் என்ன பண்ணுறேன், என் வைஃபையும் ப்ளூடூத்தையும் நான் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறேன். அதாவது வைஃபை ஆஃப் பண்ணிடுறேன், ப்ளூடூத் ஆன் பண்ணிடுறேன், மொபைல் டேட்டா ஆன் பண்ணிடுறேன். சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு
ஓரளவு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே கிட்ட எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுறேன். கிட்ட எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் பண்ணேன், ஹோம் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ரிங்கர் வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே பாருங்கள் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு, மொபைல் டேட்டா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு குட்டி ஆட்டோமேஷன் நான் பண்ணியிருக்கிறது. அண்ட் தென் இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒய்ஃபை ஆஃப் ஆகிட்டு என்னோடய டேட்டா ஆன் ஆகணும் இல்லையா? அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு டேக் வச்சுருக்கேன். ஸோ ஒயர்ஸ் இங்கே பாருங்க, இந்த ஒரு டேக் இருக்கா, இதை நான் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணுவேன். என்னன்னா இப்போ அப்படியே அந்த ஒய்ஃபை ஆஃப் ஆகும், ப்ளூடூத் மொபைல் டேட்டா ஆன் ஆகும். சில அது பாருங்கள் கேஷுவல் மோட் டிடெக்டட்னு வந்துருச்சா. இப்போ என்னுடைய ஒய்ஃபை ப்ளூடூத் ஆஃப் ஆகிடுச்சு, மொபைல் டேட்டா ஆன் ஆகிடுச்சு. அண்ட் இது மட்டும் கிடையாது, நான் சைலண்ட் மோட் ஆஃப் பண்ணுறது, அப்புறம் என் பிரைட்னஸ் கொஞ்சம் குறைக்குது, சவுண்ட்லாம் கொஞ்சம் ஏற்றுறதும் பேக்ரவுண்ட் நடக்குது, பட் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியல. அண்ட் தென் அகைன் இன்னொரு ஆட்டோமேஷன் நான் வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன் வீட்டுக்குள்ளே. அப்புறம் கைஸ் இது பார்த்தீங்கன்னா என்னுடைய பெட்டு. ஸோ நான் தூங்கும்போது இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, தூங்கும்போது அப்படியே ஃபோனை வந்து டக்குன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டுலாம் தூங்கக்கூடாது, ஒரே ஸ்டிக்கரை ஸ்கேன் பண்ணால் போதும், அதுவே எல்லாம் ஆஃப் பண்ணிக்கும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டிக்கரை ஸ்கேன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது எனக்கு வந்து ஒரு பர்மிஷன் கேட்கும். நான் கிளிக் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தா தான் ரன் ஆகும், மிச்சம் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இது மட்டும் என்னோட பெர்மிஷன் கேட்கும். என்னுடைய ரிங்கர் வால்யூம் ஃபுல்லாக டவுன் ஆகிடும், மொபைல் டேட்டா ப்ளூடூத் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும். அண்ட் தென் என்னுடைய ஃபுல் செட்டிங்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒய்ஃபை டேட்டா எல்லாத்தையும் ஆன் பண்ணுறேன். சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டேன். அதாவது அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சுன்னா எனக்கு சைலண்ட் ஆகிடும். ரிங்டோன் வால்யூம் 50%. இதெல்லாம் நான் ஒன்று இப்போ எப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அவுட்டோர் சிலது என்னுடைய பைக் மோட்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. இந்த பைக்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் இப்போ காட்டுறேன், அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துடலாம். ஜஸ்ட் வந்து இப்போ நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஒய்ஃபை ஆனில் இருக்குது, ப்ளூடூத் ஆஃபில் இருக்குது, அப்புறம் என்னோட வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் எந்த ஆப்பும் இல்லை. என்னோட பைக் மோடுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதை டேப் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், பைக் மோட் டிடெக்டட்னு வந்துருச்சா, அப்படியே அதுவே ஓப்பன் ஆகுது பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல. ஸோ ஸ்பாட்டிஃபை ஓப்பன் ஆகிடுச்சு, பேக்ரவுண்டில் கூகுள் மேப்ஸும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சு, ஒய்ஃபை ஆஃப் ஆகிடுச்சு. என்னுடைய சவுண்டு பாருங்கன்னா எவ்வளோ தூரம் ஏறிடுச்சு. ஸோ எதுக்காக ப்ளூடூத் அப்படின்னா, என்னுடைய ஹெல்மெட் இருக்கு இல்லையா, ஹெல்மெட்டில் நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து என்னோடய ஹெல்மெட்டில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நான் இதுக்கு செலவே பண்ணலை கைஸ். ஸோ எனக்கு இப்போ வந்து நான் பைக் ஓட்டி முடிச்சிட்டேன், வந்து கிளம்புறேன், பைக்லேருந்து வெளியே வந்துட்டணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதுக்கு இன்னொரு டேப்பு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவேன், இதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஜஸ்ட் நான் இங்கே வந்து இன்னொரு டேப் இதை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு அவுட்டோர் மோட் டிடெக்டட்னு வருது, ரிங் வால்யூம் அதிகமாகிடுச்சு, ஸோ கம்மியாகிடுச்சு. ஸோ அவுட்டோர் மோட் டிடெக்டட். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள், ஒய்ஃபை ஆஃப் ஆகிடுச்சு, ப்ளூடூத் ஆஃப் ஆகிடுச்சு. சவுண்ட் வந்து ஓரளவுக்கு மினிமலாக வந்து 60-80 அந்த ரேஞ்சு தான் வச்சுருக்கேன் ஆட்டோமேஷனில். ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை எப்படி நம்ம பண்ணுறது, இந்த ஆட்டோமேஷன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். Few moments later. தூக்குதா, தூக்குனாச்சுன்னா சொல்ல போமா. ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் கட்ஸ் ஆப்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட ஆண்ட்ராய்ட்னா ஆண்ட்ராய்ட் மேக்ரோ ட்ராய்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹோம் இஸ் டிடெக்டட் அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம செட்டப் பண்ணலாம். ஓகேவா, இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டேக்கை ஸ்கேன் பண்ணணும். நம்ம இந்த டேக் வந்து ஹோமுக்காக வச்சுக்கலாம். இந்த டேக்கை நான் எங்கெல்லாம் ஒட்டுறனோ அதெல்லாம் என்னுடைய ஹோம் டேக் அப்படின்றது நான் அசைன் பண்ணிப்பேன். ப்ளஸ் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் மேலே டாப்பில் நியூ ஆட்டோமேஷனுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சர்ச்சில் என்எஃப்சின்னு ஃபர்ஸ்ட் பண்ணணும். வென்எவர் ஐ டிடெக்ட் என்எஃப்சி, இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகணுன்றதான் இப்போ செட் பண்ண போகிறேன். என்எஃப்சி இப்போ நான் வந்து ஸ்கேன் கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேன் ஆயிடுச்சு. ஸோ தென் இப்போ ரெடியாக இருக்குது. இதோட டேக் வந்து ஹோம் 2ன்னு வச்சுக்கிறேன், எனக்கு ஹோம் 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ வந்து ரன் ஆஃப்டர் கன்ஃபர்மேஷனா இல்லை ரன் இமீடியட்லியான்னு கேட்கும். வீட்டில் தானே இருக்கும்போது தானே பண்ணுறோம், ஸோ ரன் இமீடியட்லி கொடுத்துக்கலாம். நோட்டிஃபை வென் ரன், எஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு. இப்போ இவ்வளோ உங்களுக்கு பிளாங்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணலாம். நான் வந்து ப்ளூடூத், அதாவது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நியூ பிளாங்க் ஆட்டோமேஷனுக்குள்ளே போயிட்டு அப்புறம் இங்கே பாருங்கள் நிறைய உங்களுக்கு ஆப்ஸ்லாம் காட்டும். இந்த ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணணுமா இல்லையான்றதுலாம் நம்ம வந்து சர்ச் ஆக்ஷனில் ப்ளூடூத்னா சர்ச் பண்ணுறேன், செட் ப்ளூடூத். அது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் மாறுது பாருங்கள். நான் வந்து ஆஃப் கிளிக் பண்ணிக்கிறேன், ப்ளூடூத் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா வீட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பாட்டா கேட்க போகிறேன், ஒர்க் தானே பண்ண போகிறேன், அதனால தான். ஸோ தென் அதே மாதிரி ஒய்ஃபை நான் ஆன் பண்ணணும். அதை அப்படியே விட்டுட்டு ஒய்ஃபை கிளிக் பண்ணுங்கள், செட் ஒய்ஃபை ஆன். ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் இல்லையா நான் ஆன் பண்ணாலே, அதனால் இது அப்படியே நம்ம வச்சிடலாம். அப்புறம் என் மொபைல் டேட்டா நான் வெளியே போயிட்டு வந்ததுனால ஆனில் இருக்கும், அதனால் அதையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வந்து சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் சில டைம் ஆன் பண்ணுவேன், அதனால் அதையும் நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வீட்டில் தான் இருக்கேன், ஸோ எப்போனாலும் அன்னோன் காலர்ஸும் அட்டன் பண்ணலாம். அப்புறம் நிறையா வால்யூம் கொஞ்சம் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் வீட்டில் இருக்கும்போது கத்திட்டு இருக்கக்கூடாது என்னுடைய சவுண்டு. ஸோ ஐ கோ அரவுண்ட் 70 அதிகம், கோ ஃபார் 54%. ஸோ இதுதான் என்னுடைய ஹோம் உடைய ஐடென்டிஃபிகேஷன். பட் ஸ்டில் நீங்கள் இதில் நிறைய செய்யலாம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணலாம், சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணலாம். அதாவது இன்ஸ்டாகிராம் நான் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு யாருனா கால் பண்ணணும்னா பண்ணலாம்.
ஸோ லெட்ஸே வந்து நான் கால் கொடுக்குறேன். அண்ட் தென் யாருக்கு கால் பண்ணணும் அப்படின்றத கேட்குது. இது க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் இருக்குது. யாருக்குன்னா மெசேஜ் அனுப்பணும்னா அனுப்பலாம். அண்ட் தென் ஃபோன் கால் யாருக்கா கால் பண்ணணும்னா கூட நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ யாருக்காவது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும்னா பண்ணலாம். அதனால் கண்ட்ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செட் பிரைட்னஸ் இருக்குது, செட் வால்யூம் இருக்குது, டேக் ஃபோட்டோ இருக்குது. இங்கே பாருங்கள் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துரும் யாருன்னா கிட்ட வந்தாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள் ஸ்கிரிப்டிங். லைக் நீங்கள் வந்து ஆல்ரெடி கோடிங் உங்களுக்கு லைட்டாக தெரியும்னா எல்லாம் உங்களுக்கு புரியும். ரவுண்ட் நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள் கெட் டிக்ஷனரி ஃப்ரம் இன்புட் இருக்குது, லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் விளையாடி பார்க்கலாம். அதாவது ஒரு இப்போ வந்து என்னுடைய ப்ளூடூத் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணுன்றதெல்லாம் நம்ம இந்த இதில் ஸ்பெசிஃபை பண்ணலாம். கொஞ்சம் போக அடுத்த ஆட்டோமேஷன் இதில் நான் சொல்கிறேன். ஸோ தென் இப்போதைக்கு நான் டன் கொடுத்துறேன். என்னுடைய ஹோம் டூ வந்து இங்கே டிக்ளேர் ஆகிடுச்சு. அண்ட் தென் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா என்னுடைய ஹோம் டூ வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுறீங்க பாருங்க. ஹோம் டூ டிடெக்டட்னு வந்துச்சு. வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக குறையதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இதில் நான் யூடியூப் லிங்க் கொடுத்ததுனால அதுவும் சேர்ந்து ரன் ஆகுது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோமேஷன் இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கேஷுவல் மோடுக்கும் பண்ணணும். ஜஸ்ட் தி இன்வர்ஷன் ஆஃப் திஸ் ஹோம் கைஸ். ஒய்ஃபை ஆஃப் பண்ணுறீங்க, ப்ளூடூத் ஆஃப் பண்ணுறீங்க, மொபைல் ஆன் பண்ணுறீங்க, சைலன்ஸ் காலர், ரிங்டோன் இதுதான் பண்ணுறீங்க. அண்ட் தென் பைக் மோடுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே தான். ஸோ வந்து கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணிடுறேன், ப்ளூடூத் ஆன் பண்ணிடுறேன். பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஹெட்செட்டில் இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. அதில் கரெக்டாக டைப் ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணி பாட்டை போடு அப்படின்றதுக்கு தான் அது. ஸோ வந்து அவுட்டோர் மோடில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அண்ட் தென் வந்து இங்கே பாருங்க, இங்கே நான் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் டைம் இஸ் பிட்வீன் 9:30 and 10:40 விச் மீன்ஸ் நான் வந்து ஆஃபீஸ் போகிற டைம். அந்த டைமுக்கு வந்து நான் ரீச் ஆகிட்டு என்னுடைய பைக்கை நான் ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் போகிறது தான். இது எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஜஸ்ட் நம்ம சர்ச் ஆக்ஷன்ஸில் இஃப்னு டைப் பண்ணிக்கோங்க. இஃப் எடுத்துக்கோங்க. இந்த இஃப்ல ஒரு கண்டிஷன் இருக்கா, இந்த கண்டிஷனுக்கு நான் வந்து கரண்ட் டேட் எடுத்துக்கிறேன். கரண்ட் டேட்டுக்குள்ள டைம்னு மாற்றிக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு இஸ் டைம் எக்ஸாக்ட்லியா இல்லை, இஸ் பிட்வீன், ஏதாவது இந்த ஹவருக்குள்ள இந்த ஹவராக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். நான் வந்து வேரியபிள் ஒரு டைமுக்கு வந்து ½ முன்னாடியே போகலாம், ஒரு டைம் ½ அப்புறம் போகலாம் இல்லையா. அதனால டைம் வந்து லெட்ஸே வந்து 12:07 PM. சும்மா நான் 2 டைம் வைக்கிறேன், சும்மா இதனால ஓகே அப்படின்னு சொல்லி 9 PM. இஃப் டைம் இஸ் பிட்வீன் திஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப் கோப்போ எடுக்கிறேன். வாட்ஸ்அப்பில் போயிட்டு யாருக்குன்னா சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன். அண்ட் தென் இப்போ இங்கே பாருங்க கீழே வந்துருச்சு. இதுக்கும் கேப் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணி இதுக்கு மேலே எடுத்துட்டு வந்து இங்கே போட்டுருங்க. அப்போ தான் இந்த கேப் உங்களுக்கு தெரியணும். பைத்தான்லாம் வந்து இன்டென்ட் வச்சுதானே நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணுவீங்க, அது அடுத்த லைனா இல்லை அதோடைய கண்டினியூஷனா அப்படின்றதுக்கு. அந்த மாதிரி பாருங்க, இந்த கேப் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். இந்த கேப் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ சென்ட் மெசேஜ் யாருக்கு, சென்ட் ரீச்டு, சாரி இங்கே வந்து நீங்கள் ரீச்டுன்னு போகணும். அதாவது என்ன டெக்ஸ்ட் அனுப்ப போகிறீங்க அப்படின்றதுக்கு. அப்புறம் ரெசிபென்ட்ஸ்க்கு வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் ஓப்பன் பண்ணி போடலாம். இல்லைனா நீங்கள் ரேண்டமாக நம்பரை டைப் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டுக்கலாம். நான் வந்து அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இப்போதைக்கு டெலிட் பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி நீங்கள் விளையாடிக்கலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் போது விளாட்லாம். ஸோ இந்த டேகோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அது ஒரு அஃபிலியேட் லிங்க் தான். நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா எனக்கு ஏதோ ₹1 ₹2 கிடைக்கலாம் மேபி. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. போட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு ரீச் ஆகும். விச் மீன்ஸ் நான் வந்து ஸ்கெடியூல் போட்டு வச்சிருப்பேன் நிறைய வீடியோஸ். அந்த ஸ்கெடியூல் வீடியோஸ்லாம் நீங்கள் ஈஸியாக டக்கு பார்த்து பிடிச்சிடலாம். எனிவேஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே. பை.